உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காண தவறாதீர்கள். பார்சல் உணவில் ஊறுகாய் இல்லை என்ற காரணத்தினால் 35,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது ஒருவருக்கு. விழுப்புரம் நுகர்வோர் நீதிமன்றம் இப்படி ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். நுகர்வோருக்கு, அதாவது உங்களை மாதிரி கஸ்டமர்ஸுக்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் உணர வேண்டும். அதற்காகத்தான் இந்த செய்தியை நாம் போடுறோம். அதாவது உங்களுடைய உரிமை, நீங்கள் கொடுக்கும் காசுக்கான பொருள் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் நுகர்வோர் நீதிமன்றத்தை நாடலாம், உங்களுக்கு நியாயமும் கிடைக்கலாம். சரி, என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம 4 போர்ஷனாக பிரிப்போம். முதல்ல என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுப்போம், பிறகு என்னாச்சு, பிறகு நுகர்வோர் போய் என்ன செஞ்சார், அடுத்து நீதிமன்றத்தை நாடினார், தீர்ப்பு என்ன வந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப சுலபமாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நேரில் ஆர்டர் செய்தது என்ன? ஒருத்தர் என்ன முடிவெடுக்கிறார் அப்படின்னா 25 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாருங்க. விழுப்புரத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு. இந்த மாதிரி நான் 25 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஒரு சாப்பாடு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்லியிருக்கார் 70 ரூபா ஒரு சாப்பாடு, இங்கேயே சாப்பிட்டா. வீட்டுக்கு பார்சலாக கொண்டு போனால் 10 ரூபா கூடுதலாக 80 ரூபா. உடனே இவர் கேட்டிருக்காரு 80 ரூபாய்க்கு எத்தனை ஐட்டங்கள் கிடைக்கும்? அந்த கடைக்காரர் சொல்லியிருக்காரு 11 ஐட்டங்கள் கிடைக்கும், ஊறுகாய் உள்பட அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லி ஒரு கொட்டேஷன்லாம் எழுதி வாங்கிட்டு இவர் பணமும் கொடுத்துருக்காரு. 2000 ரூபா கொடுத்துருக்காருங்க. 2000 ரூபா கொடுத்துட்டு போயிருக்காரு. மறுநாள் அந்த சாப்பாடு தயாரானது. சாப்பாடு தயாராகி வந்தது. 25 பேருக்கு கொண்டு போய் முதியவர்களுக்கு சம்மந்தப்பட்ட நபர் கொடுத்துட்டாரு. சாப்பாடை பிரித்து பார்த்தா 11 ஐட்டம் சொன்னாங்க, 10 ஐட்டம் தான் இருக்குது, ஊறுகாவை காணவில்லை. 1 ரூபாய் ஊறுகாய் பாக்கெட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டல் உரிமையாளர் சொன்னதா, அதாவது அங்கே இருக்கவங்க சொன்னதா இந்த வாடிக்கையாளர் தெரிவிக்கிறார். ஊறுகாய் பாக்கெட் இல்லை அப்படின்ன உடனே அவர் என்ன பண்ணியிருக்கார், அடடே என்ன இது அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கு போயிருக்கார். கடைக்கு போய் இந்த மாதிரி 11 ஐட்டம் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்களே, 11 ஐட்டம் இல்லையே, 10 ஐட்டம் தானே இருந்தது, ஊறுகாய் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்க அந்த கடை ஊழியர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமாங்க ஊறுகாய் வைக்க மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. உடனே இவர் என்ன சொல்லியிருக்கார், ஒரு பார்சலுக்கு நீங்கள் 80 ரூபா வாங்கினீங்க, ஊறுகாவினுடைய விலையோ 1 ரூபாய் ஒரு பார்சலுக்கு. அப்படி பார்க்கும்போது 25 ஊறுகாய் 25 ரூபாயை, அந்த 2000 ரூபாயில் 25 ரூபாவை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, திருப்பி தரலை அந்த 25 ரூபாய். அதுக்கு மட்டும் இல்லாமல் முறைப்படி ரசீதும் இல்லை என்று தெரிகிறது. ரசீதும் அந்த ப்ராப்பர் பில்லும் கொடுக்கல, சும்மா கையில் எழுதின பில்லு தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தெரிகிறது. இதுதான் கடைக்காரருக்கும் அவருக்கும் நடந்தது. உடனே இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து விட்டார். நுகர்வோர் நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிச்சிருக்காங்க, தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பில் நுகர்வோர் நீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மன உளைச்சலுக்கு சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளர் ஆளான காரணத்தினால் 30,000 ரூபாய் அபராத தொகை செலுத்த வேண்டும். வழக்கு செலவுக்காக 5,000 ரூபாய் அபராத தொகை செலுத்த வேண்டும். ஊறுகாய் பொட்டலம் 25 பார்சல் வாங்கினாரு. ஒரு பார்சலுக்கு ஒரு ஊறுகாய் 1 ரூபாய் என்ற விகிதத்தில் 25 ரூபாய் செலுத்த வேண்டும். தொகைக்குரிய ஒரிஜினல் ரசீதும் கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 45 நாட்களுக்குள் இதை அவர் செலுத்த வேண்டும், அந்த ஹோட்டல் உரிமையாளர் செலுத்த வேண்டும். வாடிக்கையாளருக்கு தவறினால் மாதம் ஒன்றுக்கு 9% வட்டியுடன் பணம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி 25 ரூபாய் மதிப்புள்ள அந்த ஊறுகாய்க்கு 35,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டி வந்திருக்கும் இந்த வழக்கு அதிரடி தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. நுகர்வோருக்கு என்ன சக்தி இருக்கிறது, என்ன பவர் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கொடுக்கும் காசுக்கு பொருட்கள் வரவில்லையாயின் நுகர்வோர் நீதிமன்றத்தை நீங்கள் நாடலாம். உங்களுக்கும் இது போன்ற ஒரு அதிரடி தீர்ப்பை நுகர்வோர் நீதிமன்றம் வழங்கலாம். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காண தவறாதீர்கள்.